I welcome you to learn English. Imperative sentences அப்படின்னா கட்டளை இடுறது, ஆணை இடுதல், இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே சின்ன சின்ன வாக்கியங்களாக தான் இருக்கும். ஓகே, இந்த வாக்கியங்கள் வேர்பில் தான் ஆரம்பிக்கும். அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தையில் தான் இந்த வாக்கியங்கள் ஆரம்பிக்கும். அந்த சென்டென்ஸ் 2 வார்த்தைகளில் இருக்கலாம், இல்லை 3 வார்த்தைகளில் இருக்கலாம். அதுக்கு மேலே மேக்ஸிமம் இருக்காது. இப்போ இதை வெட்டு அப்படிங்கிறது பாருங்களேன், 2 வார்த்தை தான். அது எல்லாத்தையுமே ஒட்டு. இது எல்லாமே சின்ன சின்ன வாக்கியங்கள். இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில், அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷில் மேக்ஸிமம் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் தான் பேசுவோம். சின்ன சின்ன ஆர்டர்ஸ், சின்ன சின்ன கட்டளைகள், கமாண்ட்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த பக்கம் நான் கட், பேஸ்ட், நோ, வாக், டிரைவ் அப்படிங்கிற வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். வேலையை குறிக்கும் வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கட் அப்படின்னா நறுக்கிறது இல்லை வெட்டுறது, பேஸ்ட் அப்படின்னா ஒட்டுறது, நோ அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல், வாக் அப்படின்னா நடக்கிறது, டிரைவ் அப்படின்னா ஓட்டுறது. எல்லாமே ரொம்ப ஈஸியான வேர்ப்ஸ் தான். இப்போ இதை இந்த பக்கம் இன்னொரு செட் இருக்குது பாருங்கள். வெல், திஸ், ஸ்லோலி, தம், ஃபாஸ்ட் அப்படின்ற வார்த்தைகள் இருக்குது பாருங்கள். அதோட கரெக்டாக அட்டாச் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் கிடைக்கும். நான் தமிழ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன், அந்த மீனிங்கில் இதை அட்டாச் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆன்சர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ இதை வெட்டு, இதை அப்படின்னா இது அப்படிங்கிறதுக்கு திஸ். ஓகே, கட் திஸ், இதை வெட்டு. அந்த வேர்பில் தான் ஆரம்பிக்கணும் அந்த சென்டென்ஸ். அவைகளை ஒட்டு, அவைகள் அப்படின்னா தம், பன்மை, தம். பேஸ் தம், நன்கு தெரிந்து கொள், நோ வெல். வேகமாக நட, வாக் ஃபாஸ்ட். மெதுவாக ஓட்டு, டிரைவ் ஸ்லோலி. இப்போ இதை மற்றதோட கனெக்ட் பண்ணி பாருங்களேன். சில வார்த்தைகள் சேர்ந்த உடனே அர்த்தம் கொடுக்கும். இப்போ கட் திஸ் மாதிரி, கட் வெல், நன்றாக கட் பண்ணு. கட் ஸ்லோலி, மெதுவாக கட் பண்ணு. கட் தம், அவைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணு. கட் ஃபாஸ்ட், வேகமாக கட் பண்ணு. பார்த்தீங்களா, இது எல்லாமே ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதே மாதிரி பேஸ்ட் திஸ், பேஸ்ட் ஸ்லோலி, பேஸ்ட் தம், பேஸ்ட் ஃபாஸ்ட். ஓகே, எல்லாமே நீங்கள் தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம கேஷுவலாக நம்ம தமிழில் பேசுகிற மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள் தான் இருக்கும். எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க. நவ் லுக் அட் திஸ். இந்த வார்த்தைகளை அதோட அட்டாச் பண்ணுங்கள் தமிழ் மீனிங் படி. அதுக்கு முன்னாடி வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் திஸ் டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் தான் நான் கொடுத்துருக்கேன். இங்கே வா, அங்கே போ, அப்புறமேல் போ, இப்போ எடு, அங்கே நகரு, இந்த மாதிரி வார்த்தைகள் தான். பொறுமையாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வா, கம் ஹியர். ஓகே, இங்கே அப்படிங்கிறதுக்கு ஹியர். தமிழில் இந்த வா அப்படிங்கிற வேர்பு, வினைச்சொல் கடைசி போயிருது பாருங்கள். இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு வருது பாருங்கள். அதே மாதிரி பிறகு போ, அப்புறம் போ, கோ லேட்டர். இப்போ எடு, டேக் நவ். அங்கே நகரு, மூவ் தேர். இதனை நீக்கு, ரிமூவ் திஸ். அதே மாதிரி நீங்கள் மற்ற வார்த்தைகளோட அந்த வேர்ப்ஸை சேர்த்து பாருங்கள். அதனுடைய அர்த்தம்லாம் என்னென்ன வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். அகைன் அனதர் செட். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் சென்டென்சஸ் பாருங்கள். அதே மாதிரி வேர்பை கனெக்ட் பண்ணுங்கள். கவனமாக பார். லுக் கேர்ஃபுல்லி. லுக் அப்படின்னா பாரு, கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக. இது வந்து அட்வர்ப். இந்த ஒயில் முடியுது பாருங்களேன், அது மேக்ஸிமம் அட்வர்பாக தான் இருக்கும். ஒயில் முடிஞ்சுன்னா. லுக் கேர்ஃபுல்லி. த்ரோ ஸ்லோலி, மெதுவாக எரி, த்ரோ ஸ்லோலி. மறுபடியும் சந்தி, அதாவது மறுபடியும் பாரு, மீட் அகைன். அவைகளை இணை, அவைகளை சேர்த்து வை, ஜாயின் தம். நன்றாக தூங்கு, ஸ்லீப் வெல். இதில் சில வேர்ப்ஸை நீங்கள் மற்ற வார்த்தைகளோடு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அர்த்தம் கொடுக்கும். லுக் தம், அவைகளை பார். லுக் அகைன், மறுபடியும் பார். லுக் கேர்ஃபுல்லி, கவனமாக பார். லுக் வெல், நன்றாக பார். லுக் ஸ்லோலி, மெதுவாக பார்.
ஓகே, த்ரோ அகெயின், மறுபடியும் எரி, மறுபடியும் த்ரோ பண்ணு. த்ரோ தம், அவங்கள தூக்கி எரி. த்ரோ கேர்ஃபுல்லி, கவனமாக எரி. இதே மாதிரி மற்ற வேர்ப்ஸையும் நீங்கள் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இது எல்லாமே சின்ன சின்ன கமாண்ட்ஸ், கட்டளைகள். ஆணையிடுதல் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆர்டர் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் வேர்பில் தான் ஆரம்பிக்கும். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப கிராமர் மிஸ்டேக்கே வராது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் இது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வாக்கியங்கள் நிறைய ஃப்ரேம் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.